கிட்னி ஃபெயிலியருக்கு பெரியவா சொன்ன மருத்துவம். ஒரு சமயம் மகா பெரியவா ஸ்ரீமடத்துல இருந்த நேரம் அவரை பார்க்கறதுக்காக ஒரு பக்தர் வந்திருந்தார். அந்த வரிசையில நிக்கிற சமயத்துல அவரோட கண்ணுல இருந்து வழிஞ்சிட்டு இருந்த நீர் அவர் ஏதோ பெரிய கஷ்டத்துல இருக்காருன்றத உணர்த்துச்சு. வழக்கமா யாராவது பெரிய சங்கடத்தோட வந்திருக்கான்னு தெரிஞ்சா பெரியவா அதை தானாவே உணர்ந்து அவளை கூப்பிட சொல்லி முன்கூட்டியே தரிசனம் தந்து அவளுக்கு ஆறுதலோ ஆலோசனையோ சொல்லி அனுப்புவார். அந்த மாதிரி இவரையும் ஆச்சாரியா கூப்பிடுவார்னு வழக்கமா வரவா எல்லாரும் நினைச்சா. ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. வரிசை நகர்ந்து தன்னோட முறை வந்ததும் மகா பெரியவா முன்னால போய் நின்னதும் அது வரைக்கும் சத்தமே இல்லாம அழுதுட்டு இருந்தவர் வாய் விட்டு கதறி ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டார். சில நிமிஷத்துக்கு அப்புறம், பெரியவா, நீங்க தான் என்னை காப்பாத்தணும். என்னோட கிட்னி ரெண்டும் சரியா வேலை செய்யலன்னு டாக்டர் எல்லாம் சொல்றா. 6-7 மாசமா மருந்தெல்லாம் எடுத்துக்கிறேன். ஆனா ஒரு துளி முன்னேற்றம் இல்லை. நாளுக்கு நாள் மோசமாகிட்டு தான் இருக்குன்னு சொல்றா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் இங்க ஓடி வந்திருக்கேன், தழுதழுப்பா சொன்னார். ஓஹோ, உனக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ? வழக்கமா கஷ்டம் பிரச்சனைன்னு வரவாக்கிட்ட கொஞ்சம் ஆறுதலா பேசக்கூடிய பெரியவா அவர்கிட்ட ஏதோ கொஞ்சம் கடுமையாகவே பேசினார். வந்தவர் கையை பிசைஞ்சுட்டு எதுவுமே பேசாம தலை குனிஞ்சு நிற்க ஆச்சாரியாலே பேச தொடங்கினார். தானம், தர்மம், நல்ல காரியங்கள் இதெல்லாம் அந்த காலத்துல பலரும் பண்ணிட்டு இருந்தா. நாடும் அவாவா குடும்பமும் செழிப்பா இருந்தது. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைச்சது. சுபிட்சமும் நிலவுச்சு. ஆனா இப்போ முன்னோர்கள் என்னவோ முட்டாள்தனமா செலவு பண்ணிட்டு தான் நினைச்சுட்டு அவ செஞ்ச தர்ம காரியத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டா இந்த தலைமுறைக்காரா. எப்போ தர்ம காரியங்களை தடுத்து நிறுத்தணுமோ அப்பவே இந்த மாதிரியான சங்கடம் எல்லாம் தலை தூக்குறதுக்கு நாமே வழி செஞ்சு வச்சிடுறோம். அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்தெடுத்தேன்னு பிராயசித்தம் தேடுறோம். கொஞ்சம் கடுமையாகவே சொன்னார் மகா பெரியவா. வந்தவர் அப்படியே மகா பெரியவர் திருவடியில விழுந்தார். என்னை மன்னிச்சிருங்க பெரியவா. என்னோட முன்னோர்கள் மாசத்துக்கு ஒரு தரம் அன்னதானம் செய்யறதையும் நிரந்தரமா தண்ணீர் பந்தல் வைக்கிறதையும் வழக்கமா வச்சிருந்தா. அதுக்காக தனியா இடமெல்லாம் கூட இருந்தது. நான் பாவி, அதெல்லாம் வீண் வரையும்னு எல்லாத்தையும் நிறுத்திட்டு அந்த இடத்தையும் வித்துட்டேன். அந்த பாவம்தான் போல இருக்கு எனக்கு. இப்படி ஒரு தீரா கஷ்டம் வந்துடுத்து சொன்னவர் வாய்விட்டு கதறி எழுதார். ஒரு சில நிமிஷத்துக்கு அப்புறம், பெரியவா, நான் நிறுத்தின எல்லாத்தையும் மறுபடியும் ஆரம்பிச்சிடுறேன். எனக்கு நீங்க ஆசீர்வாதம் மட்டும் பண்ணாலே போதும். இந்த கிட்னி பிரச்சனைய எனக்கு கிடைச்ச தண்டனையா ஏத்துக்கிறேன், தழுதழுக்க சொன்னார். அன்பை வடிவான தெய்வம் யாரையாவது தண்டிக்க நினைக்குமா என்ன? அது நினைப்பதெல்லாம் தவற உணரணும் என்பதுதானே. தவற உணர்ந்தாலே மன்னிப்பொருளும் மகத்தானதல்லவா தெய்வம். வந்தவரை மன்னிச்சிட்டதுக்கு அடையாளமா வாசல்யமா பார்த்தார் மகா பெரியவா. நாட்டு மருந்து கடையில வசம்புன்னு ஒரு மருந்து வைப்பா. பிள்ளை வளப்பான்னு அதுக்கு சூசகமா பேருண்டு. சந்தன கல்லுல உரைச்சு தினமும் உன் தொப்புல சுத்தி போட்டுக்கோ சொன்ன மகா பெரியவா ஆசிர்வதிச்சு அவர் அனுப்புனார். 10-15 நாள் கழிஞ்சிருக்கும். ரொம்ப சந்தோஷமா வந்தார் அந்த பக்தர். ஆச்சாரியால சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணினார். பெரியவா, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சேன். நேத்திக்கு என்ன பரிசோதிச்ச டாக்டர்கள்லாம் சிறுநீரகத்துல எந்த குறையுமே இல்லை, இது என்ன அதிசயம்னு கேட்டா. சிறுநீரகத்துல எந்த குறையுமே இல்லை, இது என்ன அதிசயம்னு கேட்குறா. நானெல்லாம் ஒன்றும் பண்ணல. உன் முன்னோர்கள் பண்ணின தர்ம காரியங்களோட புண்ணியம் உன்னை காப்பாத்திருக்குது. இனிமேலாவது அதையெல்லாம் விட்டுடாம பண்ணு, க்ஷேமமா இருப்ப. ஆசீர்வாதம் பண்ணின ஆச்சாரியலோட குரல் அங்க இருந்தவா எல்லாருக்கும் கடவுளோட குரலாவே ஒலிச்சுது.